ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீ வந்துட்டேன். நம்ம இப்போ பிளாஸ்ட் சோலோ லெவலிங் எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி பாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஏதோ ஒரு லைட் வந்து என்ன நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த லைட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படியே போயிட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சங்கு வந்து டி ரேங்க் ஹண்டர் அவன் இப்போ அந்த லைட்டை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போய்கிட்டே இருப்பான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சிஸ்டம் எப்படியாச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் இப்போ இந்த விண்டோஸால் யூஸ் பண்ண முடியாது, ரீபூட் பண்ண முடியாது, இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆகவே ஆகாது. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு மண்டையெல்லாம் காஞ்சிரும். என்ன நடக்குது இங்கே? இந்த சிஸ்டம் இவ்வளோ வருஷமாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டத்தினாலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இந்த வாய்ஸ் என்ன வாய்ஸு? இந்த சிஸ்டத்தை எப்படி இது டவுன் பண்ணிச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த அசிர் சிஸ்டம் இப்போ டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் காத்துட்ருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து போய் அப்படி போய்கிட்டே இருப்பான். அப்படி உள்ளே போயிட்டு இருக்கும்போதே தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், ஓடின் கடவுளோட அந்த ஆசீர்வாதத்தினால தான் இந்த அசிர் சிஸ்டமே உருவாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது. அப்போ அந்த ஓடின் கடவுளோட உருவத்தை பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்களா, அந்த கடவுள் ஓடின் கடவுள் தாங்க. ஆஸ்கார்டியன் கடவுள் ஓடின் கடவுள் மட்டும் இல்லாமல் தோரு, லோக்கி எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கண்ணில் லைட் எரிஞ்சுது. அவரு தான் தோரா இருப்பாரோ? பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தார்ல. அந்த கடவுள்கள் தான் இந்த அசிர் சிஸ்டத்தை உருவாக்கி மக்களுக்கு உதவி பண்ணாங்க. அதோட அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இதே நாள் 20 வருஷத்துக்கு முன்னாடி 2011 அப்போ தான் இந்த டிசாஸ்டரே ஆரம்பிச்சுது. அப்போ அந்த பசிபிக் பெருங்கடலில் மிகப்பெரிய புயலை வந்தது. அதுக்குள்ளே இருந்து மிகப்பெரிய வேர்லாம் வந்து ஒரு மரமாகவே அப்படி வானத்தை நோக்கி வளர்ந்து போய்கிட்டே இருந்தது. அந்த பிரம்மாண்டமான மரம் 9 வருஷமாக வளர்ந்து போய்கிட்டே இருந்தது. அதை பார்த்து மக்கள்லாம் இந்த உலகத்தோட அழிவு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இந்த உலகத்தை கடவுள் காப்பாற்றுறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் சொன்னாங்க. ஆனால் அந்த மரத்தோட உண்மையான பேர் இக்ட்ரஸில். அந்த இக்ட்ரஸில் மரம் ரொம்ப பிரம்மாண்டமாக பழங்காலத்துக்கு கடவுள் சக்தி வாய்ந்ததாக வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நடக்கக்கூடாததே நடந்துச்சு. அப்போ தான் டஞ்சன் கேட்டெல்லாம் அந்த பூமியில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிது. அதுக்குள்ளேருந்து மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மக்கள் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்ததுங்க. மக்கள் எல்லாத்தையுமே கொன்று கூச்சிட்டு இருந்ததுங்க அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே. ஆனால் அப்போ தான் மனித இனத்துக்கு ஒரு சின்ன நம்பிக்கை உருவாச்சு. அதாவது சாதாரண மனுஷங்க ரீஅவைக்கன் ஆனாங்க, அவங்களுக்கு மேஜிக் பவர் ஹண்டராக மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாதம் வந்து அங்கே ஓநாய்கள் மனுஷங்களை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுங்களை மேஜிக் பவர் யூஸ் பண்ணி போட்டு தள்ளுவான். இவங்க தான் ஹண்டர்ஸ். எங்களுக்கு மேஜிக் பவர் வந்து அவங்க மனித இனத்தையே காப்பாற்றினாங்க. அப்புறம் ஹண்டர்ஸ் அவங்க டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் மான்ஸ்டர்ஸை அடித்து துவம்சம் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்குமே உதவுனது இந்த அசிர் சிஸ்டம் தான். இந்த அசிர் சிஸ்டம் ஹண்டர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனாகவே இருந்தது. ஹண்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம் தான் உதவி பண்ணிச்சு. அப்படி இருக்கையில் இந்த சிஸ்டம் இப்போ ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டே இருப்பான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேட் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இவ்வளோ பெரிய கேட்டாக இருக்குது அப்படின்னா உள்ளே ஏதாவது புதையல் இருக்குமா? சூப்பர் போ, எனக்கு செம்ம லக் அடிச்சிருக்கு. இந்த மாதிரி கேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு புதையல் இருக்குன்னா தங்கம், ஸ்வாடு இந்த மாதிரி நிறைய வெப்பன் இருக்கும். இதை நான் வெளியே கொண்டு போய் விற்று அப்படின்னா சும்மா பெரிய பணக்காரனாக வாழலாம். இதுக்கப்புறம் நான் எவனுக்கு பாதுகாப்பாக சீல்டாக முன்னாடி போய் நிற்க வேண்டியதே இல்லை. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதை திறந்துட்டு உள்ளே போவான். அந்த இடமே பார்க்கறதுக்கு சும்மா பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ டஞ்சனுக்குள்ளே இந்த மாதிரியான வித்தியாசமான இடம்லாம் இருக்கா, பரவாயில்லையே அப்படின்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போகும்போது அங்கே ஒரு பொருள் இருக்கும். அதில் பயங்கரமான வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மட்டும் நல்ல பொருளாக இருந்தது, எனக்கு இன்னைக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுக்க போவான். அந்த அசிர் சிஸ்டம் நீங்கள் இதை என்ன பொருள்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், ஆமாம் நான் பார்த்தே ஆகணும், பரவாயில்லையே இந்த சிஸ்டம் திரும்ப வந்துருச்சா, நானும் கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சிஸ்டம் திரும்ப வந்ததில் சந்தோஷப்பட்டு அந்த மந்திர பொருளை எடுத்து கையில் பார்த்தா அது சின்ன சைஸில் ஏதோ காம்பஸ் மாதிரி இருக்கும். இதோட பேர் ஓடின்ஸ் லாஸ்ட் ஐ, அதாவது ஓடினோட தொலைந்து போன கண்ணு. ஓடினோட கண்ணுங்க இது. அந்த கண்ணு நம்ம ஹீரோ எடுப்பான். தொலைந்து போன கண் மித்தாலஜிக்கல் ஐட்டம். இந்த பவர் என்னன்னா இதை வச்சு நீங்கள் மற்றவங்களோட மேஜிக் பவரை உங்களுக்கு காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிளாங்க் கார்டு, இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு ஹை ரேங்க் மேஜிக் ஸ்கில்ல கூட காப்பி பண்ணுற வசதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி செம பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் ஐட்டம் கிடைக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, இது இந்தளவுக்கு செம மேஜிக் பொருளாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல, எஸ் ரேங்க் ஐட்டம், இதை மட்டும் கொண்டு போய் கள்ள சந்தையில் விற்றேன், செம லாபம் பார்க்கலாம், கோடி கோடியாக கிடைக்கும், நான் அப்படியே செட்டில் ஆயிடுவேன், இதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமே கிடையாது, போரிங்கான லைஃப்பை விட்டு செம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிப்பான், வேணா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சிஸ்டம் நீங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்போடு அதை ஒட்டிடும், இதுக்கப்புறம் இது வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ வேண்டாம் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருவான். சபா ஒரு நிமிஷத்தில் இது அப்படியே வேஸ்ட்டாக்க பார்த்தியா, சரி இதை நான் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், இதை வெளியே கொண்டு போய் வித்தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொருளை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புவான்.
அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மிஞ்சாங்க, ஏய் எங்கடா போனா அவன் சங்கு எங்கடா காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்க அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவன் பாத்ரூம் போயிருக்கான் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வந்துருவாரு. நம்ம ஹீரோ வந்த உடனே அங்க சாரிங்க தெரியாம லேட் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் கவனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் இதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா வா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் மிரட்டிட்டு போவான். இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டேய் விடுறா கவலைப்படாதடா அவனுங்க அப்படித்தான்டா பேசுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா போலாம். ஆமா நீ எனக்கு சரக்கு வாங்கி தரேன்ல நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே போவானா. அதை பார்த்துவேன் என்ன நடக்குது இங்க ஒரே குழப்பமா இருக்கே, ஒருவேளை பையன் வயசுக்கு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ நான் இங்க இருந்து இந்த பொருள் எடுத்தது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சது எனக்கே ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க மேல இருந்து அந்த குகையில அப்படி வெடிச்சு சதறி அங்க இருக்க கல்லெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆட்டா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்க வந்த மெஜிஷியன் எல்லாருமே அந்த பாய்சன் கேஸை அப்படி உள்ள வாங்கிடுவாங்க. அவங்க உடம்புக்குள்ள அந்த பாய்சன் கேஸ் போனோடனே அவங்க கண்ணு வாயிலிருந்து ரத்தமா வந்து சாகர நிலைமைக்கு போவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ இது என்ன விஷப்புகையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூக்கு அப்படி பொத்திக்கிட்டு ஐயோ இங்கிருந்து தப்பிச்சு ஆகணுமே இதை உள்ள வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டே மச்சான் இது விஷப்புகடா, இது ரொம்ப ஆபத்து, டக்குன்னு வா இங்கிருந்து கிளம்பி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரிடா மச்சான் வாடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா பட்டாரு ரத்தம் தெரியும், ஒரு ஸ்வாட் வந்து நிற்கும். என்னன்னு பார்த்தா பின்னாடி எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படி முதுகுலேருந்து ஸ்வாடை குத்தி நெஞ்சு வெளியே கொண்டு வருவான். அவ்வளோதாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே கொண்டுறானுங்க. அப்படியே அவன் கீழே விழுந்துருவான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அதை பார்த்து ஹீரோவுக்கு அதிர்ச்சியில் இப்போ நான் ஓடியே ஆகணும் ரன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமா ஆளை விட்றா சாமி அப்படி சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த மாதிரி பாய்சன் கேஸ் வருதுன்னா அது கண்டிப்பா மான்சர்ஸாக இருக்குத வாய்ப்பே இல்லை, டீமன்ஸாக இருக்கவும் வாய்ப்பே இல்லை, அப்படின்னா கண்டிப்பாக அது மனுஷங்களாக தான் இருக்கணும். அப்படின்னா இந்த கில்டை அழிக்கணும்னு எவனோ ஒரு அசாசின் அனுப்பியிருக்கானா அவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஓடி போயிட்டே இருப்பான். சரி என் ஃப்ரெண்டை வேற கொண்டுட்டானுங்க, இப்போ இந்த டஞ்சன் கேட்டில் மர்டர் பண்ண என்னை ஒருத்தன் விரட்டிட்டு இருக்கான், இப்போ அவ்வளோதானா என் கதை முடிய போகுதா, இப்போ என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே, இப்போ தான் ஒரு நல்ல மேஜிக் பொருள் கிடச்சி இதை வச்சு நல்லா வாழலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி பார்த்தா ஃபயர் அப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எறியும்போது ஒரு கையில் ஈட்டி மாதிரி இருக்கும். அந்த ஈட்டி மாதிரி இருக்கிறது சங்கிலியில் ஜாயின் பண்ணி அது செம்மையாக நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வருவோம். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் டாச் பண்ணிடுவான். அது முன்னாடி போய் அடித்து வெடித்து சதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா அப்போ எனக்கு தெரியும்டா நீ உயிரோட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தன் ஹூடி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டேய் நாளுக்கண்ணா ஜங்கு மீன் நீயாடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஏய் ப்ளீஸ் உள்ள வாடா டஞ்சன் கேட்டுக்குள்ள வாடான்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டவன் ரெஸ்டாரண்ட்டில் பேசிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தாங்க இங்கே சும்மா வில்லத்தனமாக வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஏய் நான் தான் சொன்னேன்ல உன்னை பார்க்கறதுக்கு 8 மணிக்கு வரேன்னு, ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ அப்படி எந்திரிச்சு நின்று அந்த கண்ணாடி போட்டவனை பார்த்துட்டு டேய் கண்ணாடி போட்ட ஊமின் கடங்கார நாயே நீ ஏடா இதெல்லாம் பண்ண ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த கண்ணாடி போட்டவன் சிரிச்சுட்டு அதான் உனக்கு தெரியணுமா, அதுக்கு என்னப்பா பண்ணுறது, அந்த மெட்டார் கில்டை கொள்றதுக்கு நிறைய பேர் காசு கொடுத்தானுங்க, அது மட்டும் எல்லாம் சின்ன பசங்களா அவங்க எல்லாத்தையுமே அப்படி தூக்கி சாப்பிட்டு மேலே போயிட்டே இருக்காங்க, அது நிறைய பேருக்கு பிடிக்கல, அதான் என்னை அனுப்பி கொல்ல சொன்னானுங்க, நான் தான்டா டஞ்சன் அசாசியன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா நிற்பான் வில்லத்தனமா. அப்போ நம்ம ஹீரோ இந்த டஞ்சன் அசாசியன்லாம் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் பிடிக்காத கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொள்ளுவாங்க, அதுக்கு மற்ற கில்டு காசு வாங்குவானுங்க, இவனுங்க சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஆனால் அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இப்போ ஏன் முன்னாடி டஞ்சன் அசாசியன் நிற்கிறான். இப்போ இவனை என்ன பண்ணுறது, இவனை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், இவன் ஒரு ஏ ரேங்க் மெஜிஷியன், நான் ஒரு டி ரேங்க், அப்படி இருக்கும்போது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போய் ஆகணும், நான் பேசாமல் இங்கேருந்து கிளம்புறேன். ஏன்னா அவன் மெட்டார் கில்டை கொள்ள தான் வந்தான், மெட்டார் கில்டை சேர்ந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டான், என்ன கொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை, ஆனால் என்னோடய ஃப்ரெண்டை என் கண்ணு முன்னாடியே குத்தி கொண்டுட்டானே, இப்போ நான் இவனை என்ன பண்ணுறது, இங்கேருந்து தப்பிச்சு போகிறதா இல்லை இவன் கூட சண்டை போட்டு சாகிறதா, அந்த இக்ரஸில் மரம் வந்ததுலேருந்தே எல்லாமே இப்படி தான் நடந்துட்டுருக்கு, எதுவுமே சரியாக போகிறது இல்லை, இப்போ நான் இங்கே சாக போகிறேன்னா என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் அந்த கண்ணாடி போட்டவன் அவனோட அந்த ஃபயர் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஈட்டி சங்கிலி வெப்பன் மாதிரி வச்சு நம்ம ஹீரோவை மறுபடியும் அட்டாக் பண்ண வருவான். அது செம்ம பவர்ஃபுல்லாக போய் நம்ம ஹீரோட மூஞ்சில் கீறி அங்கே பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ் டாச் பண்ணிடுவான், அங்கே அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோட முகத்தில் கன்னத்தில் கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த கண்ணாடி போட்டவன் நம்ம ஹீரோவை பார்த்து சங்கு உனக்கு இன்னைக்கு சங்கு உதிர வேண்டியதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்து ஏம் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். அப்படி ஒரு அட்டாக் விடுவான் பாருங்க, அதில் ஃபயர் சைன் மாதிரி நிறையா வந்து அதில் முன்னாடி ஈட்டி மாதிரி வந்து செம்ம சார்பாக வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஆளை விடுறா
என்னடா இது இவனை கொல்லாம விட மாட்டான் போல இருக்கே, எதுக்கு என் மேலே இவ்வளோ இதாக இருக்கிறான், என்ன எதுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிகிட்டே இருப்பான். டேய் நான் ஒரு டீரா ஹண்டர் தான்டா, என்ன எதுக்குடா போட்டு இப்படி பாடாப்படுத்துற, ஏதாச்சும் ஒன்று தப்பாக இருக்குமோ, நான் சாகணும்னு யாரும் நினைக்கிறாங்களா? ஏன்னா இந்த மாதிரி அசாசியன்லாம் ஏதாச்சும் மிஷின் கொடுத்தா தான் இப்படி கொல்லுவானுங்க. அப்படின்னா என்னை கொல்ல யாரோ சொல்லியிருக்காங்க. ஏய் என்னை யாராச்சும் கொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பரவாயில்லையே, கொல்ல சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்து யாரோ ஒருத்தன், ஏய் உதவாக்கார முட்டாளே, உன்ன மாதிரி ஒருத்தன் பிறந்திருக்கவே கூடாதுடா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். நம்ம ஹீரோவை யாரோ இப்படி திட்டிருக்கானுங்க பாஸ்ட்ல. அதை நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, என்ன கொல்ல சொன்னது என்னோட அப்பாவாடா அப்படி நம்ம ஹீரோ கேட்டோடனே அது கேட்டு கண்ணாடி போட்டு அவன், பரவாயில்லையாப்பா, நீ பயங்கர புத்திசாலியா இருக்கிற, பரவாயில்ல, நீ எல்லாத்தையுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை யோசிச்சு பார்ப்பான். அவங்க அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போனதெல்லாம் யோசிச்சு பார்த்து, அப்படின்னா இதுக்கு முன்னாடி கரெக்டாக 5 வருஷம் வின்டர் அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி ஒன்றை யாராச்சும் கொல்றதுக்கு அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு அவன் சிரிச்சிட்டும், பரவாயில்ல, நீ கரெக்டாக எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறடா, நீ ரொம்ப புத்திசாலிடா மச்சான், பரவாயில்ல, ஆமாம் உங்கள் அப்பா தான்டா இது எல்லாத்தையும் பண்ணுது. ஆனால் பாரேன், உங்கள் அப்பனே அவனோட ஒய்ஃபு அவனோட குழந்தையே கொல்ல அனுப்புகிறான், அவன் என்ன அந்தளவுக்கு ரொம்ப கோவக்காரனா, என்ன நடந்தது அவங்களுக்குள்ள அப்படின்னு அவன் கேட்டுட்டு மறுபடியும் அவனோட அந்த ஈட்டி ஃபயரை வச்சு சும்மா பயங்கரமாக நம்ம ஹீரோவை ஏம் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ செம ரூத்லெஸ்ஸாக செம கடுப்பில் அப்படி நிற்பான். அப்படி தலையை மட்டும் லைட்டாக அப்படி ஸ்லைடாக நவுட்டிட்டு அப்படி நிற்பான் பாருங்க. அந்த ஈட்டி அப்படியே அந்த பக்கம் போய் டாஜ் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு இங்கே கண்ணாடி போட்டவன், டாஜ் பண்ணிட்டியா, பரவாயில்லையாப்பா, ஆனால் இப்போ நீ கண்டிப்பாக சாக போறடா, டாட்டா பாய்டா சங்கு அப்படி சொல்லிட்டு அவன் இன்னும் நிறைய சங்கிலி ஈட்டி அந்த ஃபயர் சங்கிலி ஈட்டியை கொண்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோ செம்ம கடுப்போட அப்படியே நின்றுட்டு அப்படி சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு அந்த ஓடினோட இழந்து போன கண் அந்த மேஜிக் ஐட்டத்தை யூஸ் பண்ண ரெடியாக இருப்பான். இப்போ அவன் அந்த அட்டாக்கை விட்டு சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா, சரிடா நீ எப்படியே செத்து போயிடுவ, நான் எங்கேருந்து கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு அந்த அட்டாக் விட்டுட்டு அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டுருவான். ஆமாம் இங்கே என்ன நடந்தது அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம ஹீரோ கிட்ட அட்டாக் போனது, அந்த அட்டாக்கு அப்படியே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இதை பார்த்து அந்த கண்ணாடி போட்டவன், என்னது மேஜிக் பவரா, எப்படி இவன் ஒரு டி ரேங்க் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹண்டர் ஆச்சு, இவனுக்கு எப்படி இந்த மெஜிஷியன் பவர்லாம் இருக்குது, இவன் என்ன ஸ்ட்ராங் ஆகிட்டானா, இப்போ இங்கே என்னதான் நடக்குது, இல்லை இது ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, நான் சீக்கிரமாக அவனை கொண்டுட்டு இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த ஃபயர் ஈட்டி சங்கிலி பவர் எடுத்து அதை ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்புவான். அது அப்படியே நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ண மறுபடியும் அப்படி போய்கிட்டே இருக்கும். மூஞ்சிக்கிட்ட போய் கண்ணில் போய் குத்தலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும். அப்படி கிட்ட போனது அப்படி இருந்தது தெரியாமல் மறுபடியும் மறைஞ்சு போயிடும். அப்போ சிஸ்டம் மறுபடியும் பாப்பாகி, நீங்கள் அந்த ஓடினோட துளைந்து போன கண் அந்த ஐட்டத்தை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் அது உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு அப்படி சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் இதுக்கு மேலே நான் இதை விற்கணும்னு எந்த அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி வெறித்தனமாக சொல்லும்போது, அதை பார்த்து கண்ணாடி போட்டவன், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா, எப்படிடா என்னோட அந்த மேஜிக் பவரை நீ எப்படி தடுத்து நிப்பாட்டின, அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்லாம் பாப்பாகி நீங்கள் இப்போ அவனோட பவரை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி போட்டவனை பார்த்து, டேய் நாலு கண்ணா, இப்போ நீ என் கையாலே துடிச்சு சாக போறடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நம்ம ஹீரோட ஒரு கண்ணு ஓடினோட கண் மாதிரி செம பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோட அந்த சங்கிலி பவர், அந்த ஈட்டி சங்கிலி இன்னும் நிறைய போர்ட்டல் ஓப்பன் பண்ணி சங்கிலியாக வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த கண்ணாடி போட்டவன், என்னது இந்த ஃபயர் ஈட்டி சங்கிலி பவரா, இது எப்படா யூஸ் பண்ணுறான், நான் இதை கண்ட்ரோல் பண்ணி இதை கற்றுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன், ஆனால் இவன் ஒரு டி ரேங்க் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹண்டர், இவன் எப்படி டக்குன்னு இதை கற்றுக்கிட்டான், இது ஒரு ஹை லெவல் மேஜிக் ஆச்சு, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இருந்தாலும் இவன் கதையை நான் இப்போவே முடிக்கலாம், டேய் இருடா நான் என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த சங்கிலி ஈட்டி பவரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு கொண்டு போவான். அந்த சங்கிலி ஈட்டிலாம் வந்து செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்பீடாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போவோம். அதே நேரம் நம்ம ஹீரோ விட்டு அந்த சங்கிலி பவர் அவங்ககிட்ட போய் அடித்து நொறுக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுறது தெரியாமல், ஐயோ நம்மளோட பவரை விட இவன் எப்படா இவ்வளோ பவரை அட்டாக் பண்ணுறான், ஓடுடா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் கையில் அந்த சங்கிலி பவரை டக்குன்னு ஓப்பன் பண்ணி திரும்பி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண வருவான். அப்போ நம்ம ஹீரோ அதை கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி அந்த ஸ்கில்லை அப்படியே திருப்பி விட்டுருவான். திருப்பி விட்டோன்னே அந்த சங்கிலி அப்படியே பறந்து வந்து இந்த கண்ணாடி போட்டவனை அடிக்க வரும். அவன் அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுவார். அப்போ நம்ம ஹீரோ கால்குலேஷன் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் ஒன்று யூஸ் பண்ணுவார்.
அது மூலமாக செம்ம ஃபோர்ஸாக வந்து அந்த சங்கிலி அவனோட அந்த சீலெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு அந்த கண்ணாடி போட்டவனை ஓங்கி ஒரு அடி, அவ்வளோதான் அந்த இடமே வெடிச்சு சத்தரும். அவன் கண்ணாடி அப்படி பறக்கும். அவன் அப்படி சாகிற நிலமையில கீழே படுத்து கிடப்பான். ஏ வேண்டா என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது, ப்ளீஸா இங்கே கெஞ்சறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன்டா அப்படி நம்ம ஹீரோ மறுபடியும் சங்கிலி அதை மறுபடியும் கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஓங்கி ஒரு அடி, அவ்வளோதான் அவன் கண்ணாடி போட்டவனோட கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாயிலேருந்து ரத்தமாக வருது. நம்ம ஹீரோவும் கீழே வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு அடி பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டாமினா மானா பவர் இது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ அந்த மித்திக்கல் ஐட்டம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதை எடுத்துமே இப்போ நம்ம ஹீரோ சாகிற நிலமையில் இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, நான் என்னமோ என்னை லக்கின்னு நினச்சேன், ஆனால் நான் லக்கி இல்லை போல இருக்கே, மரணம் என்னை தேடி வந்துருச்சு, அவ்வளோதான் நான் சாக போகிறேன். இந்த இடமே ரொம்ப பயமாக இருக்குது, அதே நேரம் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குது. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை மூடுவான். கண்ணை மூடினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது சிஸ்டம் டவுன்லோட். இந்த சிஸ்டத்து மூலமாக நீங்கள் டைம் பீரியடை சூஸ் பண்ணலாம். நீங்கள் டைமில் பின்னாடி திரும்ப போகலாம் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்து, எனது திரும்ப போகலாமா அப்படின்னா நான் மறுபடியும் உயிரோட வரப்போனா, இந்த புது சிஸ்டம் என்னை காப்பாற்ற நினைக்குதா அப்படின்னா நான் இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். இந்த தடவை நான் திரும்ப டைம் பேக்குக்கு போகிறேன், இது எனக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் எஸ் கொடுத்து அப்படி கொடுத்த உடனே அங்கே 3 ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, கடவுள். அந்த 3 கடவுளும் 3 வித்தியாசமான கடவுள். அந்த 3 ஏஞ்சல்ஸும் எந்த மாதிரியான கடவுள்னு சொல்லிட்டு இன்னும் ரிவீல் பண்ணல. அவங்க அப்படி நம்ம ஹீரோவை பார்த்து கையை நீட்டி, வா என் கையை பிடி, உன்னை நாங்கள் ரொம்பவே நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த அசிர் சிஸ்டத்தோட ஒரு எனிமியாவே மாறிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு கடவுளோட பவரும் கிடைக்க போகுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கடவுளோட ஐ பவருக்கு பாருங்க, அதையும் நம்ம ஹீரோ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ பாஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு அவன் பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா, என்ன இங்கே நடக்குது, ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை கையை நீட்டுவோம். அப்போ சிஸ்டம் மாதிரி பாப்பாகி, நீங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டைம் பீரியடுக்கு திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கேனா, இங்கே என்ன நடக்குது, நான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அவங்க அம்மாவை யோசிச்சு பார்ப்பான். அப்போ அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்துட்டு, எந்திரிச்சிடியா, என்ன இவ்வளோ நேரம் எந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டோன்னே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுவான். இது கனவா அப்படின்னா, இந்த கனவு அப்படியே தொடர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கட்டும், இந்த கனவுலேருந்து நான் எந்திக்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம். நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் சோலோவா லெவலாக பார்க்க போகிறான். சும்மா எல்லாத்தையும் அடித்து நொறுக்க போகிறான். இதுக்கப்புறம் வர எபிசோடு சும்மா அட்வென்ச்சர் செம்மையாக இருக்கும், ஆக்ஷனு தூக்கலாக இருக்கும், காமெடி தூக்கலாக இருக்கும், அனிமேஷன் வெறித்தனமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.